வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். தீட்சையை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். நேற்றைய தினம் பிரம்ம உபதேசம், இதுவும் அனைவருக்குமே உரிய ஒரு பொருள்தான். காயத்ரி மந்திரம், இந்த மந்திரம் விசுவாமித்திரரால் நமக்கு வழங்கப்பட்டது. இதற்கு காயத்ரி மந்திரம் என்று பெயர். இதை உபதேசம் செய்கின்றவர் யார் என்று பாருங்கள். பிரம்ம உபதேசம் என்று பெயர் இதற்கு. இந்த மந்திரத்தை பிரம்மாவே எல்லோருக்கும் உபதேசம் செய்கிறார். இது எப்படிப்பட்ட ஒரு செய்தி பாருங்கள். இதுவும் இந்த மாசி மாதத்தில் செய்து கொண்டீர்களேயானால் நன்றாக இருக்கும். இந்த பிரம்ம உபதேசம் அப்படிங்கிறது அனைத்து ஜாதிக்கும் உரிய ஒரு நிகழ்வு. ஒரு காலத்தில் அனைத்து ஜாதியில் உள்ளவர்களும் யக்ஞோபவீதம் என்று சொல்லக்கூடிய பூணல் அணிந்திருந்தார்கள். நம்முடைய சமுதாயம் வாழுகின்ற பொழுது இந்த தமிழர்கள் எதில் சிறந்தவர்கள் என்று இந்தியாவிற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த வணிகத்திற்காக வந்த ஜப்பானியரை பார்த்து கேட்கின்ற பொழுது அவர்கள் கப்பல் கட்டுவதில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். 3 விதமான மரங்களை கொண்டு கட்டுகிறார்கள். ஆனால் சட்டை அணிய மாட்டேன் என்கிறார்கள். உடம்பில் ஏதோ நூல் போன்று ஒன்றை பயன்படுத்துகிறார்கள் என்ற தகவல் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த சட்டை அணிவது அப்படிங்கிறத விட பூணூல் அணிவது அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தில் மிக முக்கியமாக இருந்திருக்கிறது. அனைத்து ஜாதியினரும் இந்த பூணூல் அணிந்து கொண்டு காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெற்றுக்கொண்டு, பிரம்ம உபதேசம் பெற்றுக்கொண்டு, இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் காலை மாலை இருவேளையிலும் காயத்ரி தேவியை பூஜித்து வந்தார்கள். ஆதியிலிருந்து இந்த காயத்ரி தேவிக்கு பூஜை செய்கின்ற பொழுது சூரியன் முதல் அனைத்து தேவதைகளுக்கும் அர்க்யம் என்று சொல்லக்கூடிய அந்த தண்ணீரை கையில் எடுத்து அர்க்யம் கொடுத்தார்கள். பஞ்சபூதங்களை வழிபாடு செய்தார்கள். இந்த பஞ்சபூதங்களை வைத்துத்தான் அனைத்து சாஸ்திரங்களும் அனைத்து விதமான அறிவியல் ஞானங்களையும் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பெற்றார்கள் என்பது உண்மை. காற்று எவ்வளவு வேகமாக அடிக்கிறது, அந்த காற்றில் நாம் என்ன செய்யலாம், இந்த காற்று குறைவான வேகத்தில் வீசுகின்ற பொழுது என்ன செய்யலாம், சூரியனிடமிருந்து வரக்கூடிய வெப்பத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை தெளிவாக தெரிந்தவன் தான் நம்முடைய முன்னோர்கள். இந்த பஞ்சபூதங்களுக்கும் சூரியன் முதலான தெய்வங்களுக்கும் பூஜை செய்வதுதான் இந்த காயத்ரி ஜெபம், காயத்ரி பூஜை, பிரம்ம உபதேசம். இந்த பிரம்ம உபதேசம் யாரெல்லாம் செய்யறாங்கன்னு பாருங்க. தீட்சை எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது குருவும் சிஷியனும் இருந்து தீட்சை எடுத்துக் கொள்ளுகிறார். இந்த பிரம்ம உபதேசம் என்பதை கணவன், மனைவி, மகன், குரு 3 நபர்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த குழந்தைக்கு பிரம்ம உபதேசம் செய்கிறார்கள். பிரம்ம உபதேசம் செய்கின்ற போது தாய்க்கும் அங்கு இடம் உண்டு. 50% என்பதை ஆதி காலத்திலேயே கொடுத்து பெண்களை சரிசமமாக நடத்திய ஒரே மதம் இந்து மதம். அர்த்தநாரீஸ்வரராக இருந்து இறைவனை வழிபாடு செய்ததும் இந்து மதம்தான். அப்படிப்பட்ட இந்து மதத்தில் பிறந்த நீங்கள் அனைவருமே இந்துக்களாக வாழ்ந்து இந்துக்கள் பற்றி தெரிந்து கொண்டு காயத்ரி தேவியை பூஜித்து எல்லா நலன்களோடு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம்.